பொதுவாக நாம் சிறு வயதிலிருந்து எது செய்தாலும் அதை குறைவாக சொல்லி அதற்கு ஒரு காரணம் சொல்வார்கள். அதையும் நம் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் தான் சொல்வார்கள். அதாவது நாம் நகம் கடித்தால் அதற்கு ஒரு காரணம் சொல்வார்கள், அதே கன்னத்தில் கை வைத்தால் அதற்கு ஒரு காரணம் என்று ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காரணம் சொல்வார்கள். நாம் ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்று கேட்டால் சரியான விடையும் சொல்ல மாட்டார்கள். இதற்கு என்ன காரணம் என்று நம் அனைவருக்குமே தெரியும். அதாவது நம் முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னும் ஒரு காரணத்தை மறைத்து வைத்திருப்பார்கள். அப்படி முன்னோர்கள் சொல்லி மறைத்து வைத்த காரணத்தை நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்று நாம் பார்க்க போகிறது, சாப்பிடும்போது கையை தரையில் ஊன்றி சாப்பிடக்கூடாது என்று ஏன் சொல்கிறார்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம் முன்னோர்கள் நாம் செய்யும் சிறு செயலுக்கு பின்னாலும் ஒரு அறிவியல் காரணத்தை மறைத்திருப்பார்கள். அப்படி அவர்கள் மறைத்த விஷயங்களில் சாப்பிடும் பழக்கமும் ஒன்று. அதாவது நாம் சாப்பிடும்போது இப்படித்தான் சாப்பிட வேண்டும், பேசிக்கொண்டு சாப்பிடக்கூடாது, தரையில் கால்களை மடக்கி அமர்ந்துத்தான் சாப்பிட வேண்டும், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்வார்கள். அப்படி சொல்லும் விஷயங்களில் ஒன்றுதான் கையை தரையில் வைத்து சாப்பிடக்கூடாது என்று சொல்வது. ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்று என்றாவது யோசித்திருக்கிறீர்களா? அப்படி யோசித்திருந்தால் இந்த பதிவு உங்களுக்காகத்தான். பொதுவாக நாம் தரையில் அமர்ந்து சாப்பிடும்போது இடுப்பு பகுதிக்கு கீழே இரத்த ஓட்டம் குறைவாகவும் அதே சமயம் வயிற்றுப்பகுதியில் இரத்த ஓட்டம் அதிகமாகவும் இருக்கும். இதன் காரணமாக நாம் சாப்பிடும் உணவு விரைவாக ஜீரணம் அடையும். ஆனால் நாம் சாப்பிடும்போது கைகளை தரையில் ஊன்றுவதால் தரையில் இருக்கும் புவியீர்ப்பு விசையின் காரணமாக வயிற்றை விட கைகளில் தான் அதிக இரத்த ஓட்டம் இருக்கும். இதன் காரணமாக உணவு ஜீரணமாவதில் சற்று தாமதம் ஏற்படுங்க. இதனால் தான் நம் முன்னோர்கள் கையை தரையில் ஊன்றி சாப்பிடக்கூடாது என்று சொன்னார்கள். நன்றி, வணக்கம்.